ஓகே, ஸோ இப்போ வந்து இமேஜ் ஃபார்மேஷன் பை பிளேன் சர்ஃபேஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா கேஸ் ஒன், தட் இஸ் லைட் ரீஃப்ராக்ட் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். ஓகே, ஸோ லைட் வந்து ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போச்சு அப்படின்னா இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சே வி ஹாவ் சர்ஃபேஸ். ஓகே, இது வந்து சர்ஃபேஸ். இப்போ வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு. சே திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெச் டிஸ்டன்ஸ், அதாவது ஹெச் டிஸ்டன்ஸில் வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். இது வந்து we can say mu1, இது நம்ம என்னன்னு சொல்லலாம் mu2 அப்படின்னு சொல்லலாம். mu1 அப்படின்றது வந்து ரேரர் மீடியம், ஸோ mu2 அப்படின்றது வந்து டென்சர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லைட் ரே என்ன ஆகும், இந்த மீடியம்ல இருந்து இட் வில் கோ லைக் திஸ் அண்ட் ஹியர் it will go like this. So இந்த பாயிண்ட்ல இப்போ இப்படி ஒரு நார்மல், you can draw a normal over like this, நார்மல் இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ என்ன ஆகும், ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது லைட் வந்து எப்படி டிவியேட் ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு டிவியேட் டுவர்ட்ஸ் நார்மல். கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் லைக் திஸ், இப்படி டிவியேட் ஆகும். இந்த லைட் ரே எப்படி டிவியேட் ஆகும், இட் வில் டிவியேட் லைக் திஸ். ஸோ அப்போ இந்த டிவியேட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு லைட் ரேவையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிவியேட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு லைட்டையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், the image will be formed here. கரெக்ட். ஸோ இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். யாருக்கு, இங்கேருந்து ஒரு அப்சர்வர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் எண்ட்லேருந்து அண்ட் அப்சர்வர் சீயிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியும், இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இமேஜ் வந்து இந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிருக்குது இல்லையா, இந்த இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹெச் டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஹெச் டேஷ் அப்படின்றது வந்து இமேஜ், ஹெச்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். நம்ம லாஸ்ட் ரிசல்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹைட்டோட இமேஜோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடுவோம். தட் இஸ் திஸ் இஸ் அ ஃபார்முலா வி யூஸ்ட், v ஈக்குவல் டு mu2 by mu1 into u அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஹைட் ஆஃப் த இமேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் யூஸ் தட். தட் இஸ் height of the image would be equal to mu2 by mu1. mu2ன்றது என்ன, டென்சர் மீடியம். ஓகே, mu1ன்றது என்ன, ரேரர் மீடியம். ஸோ ரேரர் மீடியம்னா we can say this medium is air அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து என்னவா மாறிடும், 1ஆ மாறிடும். தென் u, uன்றது வந்து என்ன, height of the distance of the object. So that will be h. கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், h would be equal to h into mu1 அப்படின்றத நம்ம எழுதிடலாம். இது வந்து height of the image formation. ஸோ இதான் வந்து இமேஜ் வந்து எவ்வளோ தூரத்தில் ஃபார்ம் ஆகும் தெரியும்னா h times the refractive index of the rarer medium அப்படின்றத நம்ம எழுதிடலாம். தென் இது எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இங்கே இருந்துச்சு, நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது அது இங்கே தெரியுது இமேஜ் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் அ ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஷிஃப்ட் இன் இமேஜ் அப்படின்னு எழுதும் போது யூ கேன் ரைட் இட் ஹியர், ஷிஃப்ட் இன் இமேஜ். ஸோ எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஷிஃப்ட் would be equal to இந்த ஓவரால் ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஷிஃப்ட் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ யூ கேன் ரைட் h dash minus h. ஸோ h dashன்றது வந்து ஆல்ரெடி h into mu1 minus h. ஸோ ஷிஃப்ட் would be equal to h காமன் எடுத்துட்டோம்னா mu1 minus 1. ஸோ இதுதான் வந்து என்னது, ஷிஃப்டோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து கேஸ் 1 and we are going to do the case 2. ஸோ கேஸ் 2 வந்து என்னன்னா, கேஸ் 2 வந்து என்னன்னா, லைட் கோஸ் ஃப்ரம், லாஸ்ட் வந்து ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் பார்த்துட்டு, இப்போ லைட் கோஸ் ஃப்ரம், லைட் ரீஃப்ராக்ட்ஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு ரீஃப்ராக்ட் ஆகிற லைட்டுக்கு வந்து லைட்டாக நம்ம கேஸ் 2 எடுத்துக்கலாம். ஸோ நவ் யூ சி திஸ் இஸ் த பிளேன் சர்ஃபேஸ். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேரர் மீடியம் எடுத்துக்கிறோம். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா டென்சர் மீடியம் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து mu1 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது வந்து mu2 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், h டிஸ்டன்ஸ் வந்து we placed ஆப்ஜெக்ட். ஸோ h டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்கோம். அண்ட் அதே மாதிரி என்ன ஆகும், லைட் ரே வில் கோ லைக் திஸ். இந்த சைடோட லைட் ரே வந்து என்ன ஆகும், வில் பாஸ் லைக் திஸ். ஸோ இப்போ இங்கே நார்மல் நம்ம we can draw the நார்மல், இங்கே நம்ம நார்மல் வரையலாம். இப்போ என்ன ஆகும், டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது லைட் வந்து deviates away from the normal like this. ஸோ இப்போ இந்த away from the normal பாயிண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா, இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓவரால் டிஸ்டன்ஸை we can take as a h. ஸோ தென் இந்த டிஸ்டன்ஸை we can take as a h dash. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபெனாமெனா. என்னன்னா, ஒரு காயினை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டர் இருக்கக்கூடிய கிளாஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா
போட்டோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து காயினை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காயின் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்குல்ல அந்த அதுதான் இது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, நம்ம மேலேருந்து பார்க்குறோம். அப்போ என்ன தெரியுது நம்மளுக்கு? ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. தட் இஸ் வாட் திஸ் கேஸ். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இட் லுக் லைக் திஸ். ஸோ அப்சர்வர் வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா ரேரர் மீடியம்லேருந்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஹெச், இது ஹெச் டேஷ். ஸோ அப்போ இதில் எவ்வளோ height of the image நம்ம calculate பண்ணோம் இல்லையா? ஸோ height of the image would be equal to, again we have to use this formula, mu2 by mu1 into u. So mu2 அப்படின்றது வந்து rarest medium. Okay, so we can take the rarest medium is air. So air become என்ன ஆயிரும்? Okay, first we'll write mu2 by mu1 into u இல்லையா? mu2 ஓட வேல்யூ வந்து 1. Okay, so mu1 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? mu அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். We can take mu1 as mu. So அப்போ என்ன ஆகும்? So h dash would be equal to 1 by, that is u அப்படின்னா என்னது? height of the object. Okay, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் அது? h by mu1 become u. So இதுதான் வந்து என்னது? height of the image, h dash. So இதில் எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கு? ஆப்ஜெக்ட் இனிஷியலாக இங்கே இருக்குது, இது இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஷிஃப்ட். Okay, so we can write shift in object. Okay, shift in image. So shift in image, shift என்ன பண்ணோம்? The overall hல இருந்து இந்த h dash subtract பண்ணா நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? shift தெரிஞ்சிரும். So we can say s would be equal to h minus h dash அப்படின்னு வரும். Right, h minus h dash. So s would be equal to h அப்படின்றது வந்து அப்படியே எடுத்துக்கலாம், minus h dash என்றது h by mu. So we'll get shift would be equal to h காமன் எடுத்துட்டோம்னா 1 by 1 by mu அப்படின்னு வரும். Correct? So this would be the shift in the image. Okay, so இதே வந்து நம்ம என்னத்துக்கு பண்ணுவோம்னா கிளாஸ் லேபுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், we can use a glass lab. ஒரு கிளாஸ் லேப் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லேப் இருக்கு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லாப்ல ஒரு க்ளோசர் டு த ஸ்லாப் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். ஸோ இப்போ என்ன ஆகும்? திஸ் would be the thickness of the slab. லைட் ரே வந்து இங்கேயே பாஸ் ஆகும், லைட் ரே வந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கேருந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு லைட் ரே வந்து என்ன ஆகும்? இப்படி வெளியில் போகும்போது ஆல் திஸ் லைட் ரேஸ் வில் மீட் ஓவர் ஹியர். ஸோ திஸ் would be the image. Correct? அப்போ வாட் would be the shift? So the shift in the glass slab would be height வந்து t இல்லையா? ஸோ t into 1 minus 1 by mu. muன்றது glass slab ஓட refractive index. ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். This is what light refracts from denser medium to rarer medium.